அதனால் 100 கேவிங்கிறது ஒரு 120 கேவிக்கு இப்போ அனுமதி கொடுத்தா சௌரியமாக இருக்கும். அதனால் ஈபிக்கு எந்த லாஸும் இல்லை. மாப்பிளைக்கு தெரியும். அமைச்சர் செந்தில் பாலாஜியை மாப்பிள்ளை என்று அதிமுக உறுப்பினர் KC கருப்பண்ணன் பேசியதால் பேரவையில் சிரிப்பலை எழுந்தது. தனியார் நிறுவனங்கள் சோலார் தகடுகள் வைத்து மின்சாரம் தயாரிப்பது குறித்து அதிமுக MLA KC கருப்பண்ணன் கேள்வி எழுப்பியிருந்தார். அப்போது மின்திறனை 100க்கு பதில் 120 கிலோவாட் திறனாக மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். அப்போது பழக்க தோஷத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜியை கருப்பண்ணன் மாப்பிள்ளை என்று அழைத்தார். அதில் நம்ம ஈபி கெப்பாசிட்டி 100 கேவி இருந்தால் 100 கேவி மட்டும்தான் நம்ம அலோவ் பண்ணுறோம். வெயில் கம்மியாக இருக்கிற காலத்தில் அந்த கரண்ட் அவையில் பத்துறதில்லை. அதனால் 100 கேவிங்கிறது ஒரு 120 கேவிக்கு இப்போ அனுமதி கொடுத்தா சௌரியமாக இருக்கும். அதனால் ஈபிக்கு எந்த லாஸும் இல்லை. மாப்பிளைக்கு தெரியும். அதிமுக MLAவின் பேச்சால் அவையில் சிரிப்பலை எழுந்த நிலையில் தன்னுடைய பேச்சுக்கு கருப்பண்ணன் வருத்தம் தெரிவித்தார். அதனால் நான் சாரி அது வாய் வந்துருச்சு, பேசி வாய் வந்துருச்சு, சாரி. வடசென்னையில் மழைநீர் வடிகால் அமைக்கக்கூடிய பணிகள் விரைவில் முடிவடையும் என்று நகராட்சி நிர்வாகத்துறை கொள்கை விளக்கு குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நகராட்சி நிர்வாகத்துறை கொள்கை விளக்கு குறிப்பு சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டது. அதில் வடசென்னையில் கொசஸ்தலையாறு வடிநிலப் பகுதியில் மழைநீர் வடிகால் அமைக்கக்கூடிய பணிகள் 88.39 விழுக்காடு முடிக்கப்பட்டுள்ளதாகவும் மீதமுள்ள பணிகள் அனைத்தும் விரைவில் முடிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சியுடன் இணைக்கப்பட்ட மணலி, சின்ன சேக்காடு, செம்மஞ்சேரி மற்றும் நீலாங்கரை ஆகிய 4 பகுதிகளில் குடிநீர் திட்டப் பணிகள் நடப்பு நிதியாண்டில் முடிவு பெறும் என்று சென்னை பேரூரில் கடல் நீரை குடிநீராக்கக்கூடிய சுத்திகரிப்பு நிலையம் 2027 ஆண்டு பிப்ரவரி மாதம் மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சியில் கடந்த ஆண்டில் 55,59,768 பிறப்பு மற்றும் இறப்பு சான்றிதழ் வழங்கப்பட்டிருப்பதாகவும் நகர்ப்புற உள்ளாட்சிகளில் 15,056 கட்டடங்களுக்கு இணையதளம் மூலமாக அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் நகராட்சி நிர்வாகத்துறையில் 2,569 பணியிடங்களுக்கு விரைவில் பணி நியமன ஆணை வழங்கப்பட உள்ளதாகவும் நகராட்சி நிர்வாகத்துறை கொள்கை விளக்கு குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. துருக்கியில் அதிபருக்கு எதிராக போராடியவர்கள் மீது பாதுகாப்பு படையினர் கண்ணீர் புகைக்குண்டு வீசி கலைத்த காட்சிகள்தான் இவை. துருக்கியில் ஊழல் மற்றும் பயங்கரவாத குழுவிற்கு உதவிய குற்றச்சாட்டில் இஸ்தான்புல் மேயர் எக்ரம் இமாமோக்லு கைது செய்யப்பட்டார். ஆனால் அதிபர் ரிஷப் தயிப் எர்டோகனின் வலுவான போட்டியாளராக இருப்பதால் அரசியல் காரணங்களுக்காக அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டி எதிர்க்கட்சிகள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அதன் ஒரு பகுதியாக நேற்று இஸ்தான்புல்லில் உள்ள சிட்டி ஹாலில் பல்லாயிரக்கணக்கானோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டக்காரர்கள் தங்களது கையில் கிடைத்த பொருட்களை பாதுகாப்பு படையினர் மீது வீசி எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். அதைத் தொடர்ந்து பாதுகாப்பு படையினர் கண்ணீர் புகைக்குண்டுகளை வீசி போராட்டக்காரர்களை விரட்டியடித்தனர். இந்த மோதல் சம்பவம் தொடர்பாக 1000க்கும் மேற்பட்டோரை பாதுகாப்பு படையினர் கைது செய்தனர்.